ராம் ராம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் அமலரால் நோக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமையின் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்குன்னு. தும்பிக்கையானுடைய பாதத்தை தப்பாமல் வழிபடவாளுக்கு நல்ல வாக்கு வருமா. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். வாக்கோட மாத்திரம் இல்ல, நல்ல மனசு இருக்குமா. மாமலரால் நோக்குண்டாம்னு. மாமலரால்னா கமலத்தின் மேல இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய நோக்கு உண்ட பார்வை. மகாலட்சுமி பார்த்தா அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அப்படியே கொட்டும். மீனி நுடங்காது பூக்கொண்டு துப்பான். உடம்பு வருத்தத்தெல்லாம் பார்க்காத தினம் அந்த பூ ஆரங்கள் மாலைகள் பூ மாலைகள் இதெல்லாம் கொண்டு போய் போட்டாக்க அப்படின்றார். ஆனா பிள்ளையாருக்கு ரொம்ப சுலபம். அவருக்கு வெறும் அருகம்புல்லு எருக்கம் பூ இதெல்லாம் போட்டாலே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு போயிடுவார். இதான் முடிஞ்சா அந்த குழக்கட்டையை பண்ணி நைவேத்தியம் பண்ணா நினைக்கிறேன். அந்த காலத்து அந்த நைவேத்தியங்கள்லாம் கூட என்னத்துக்காக வச்சிருப்பா அப்படின்னாக்க ஒரு சாமிக்கு ஒண்ணு அப்படி பண்ணாக்கா நமக்கும் விதவிதமான நைவேத்தியங்கள் சாப்பிட்றதுக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கும் இருக்கும். எல்லா சாமிக்கும் ஒரே மாதிரி இல்லாத ஒருத்தருக்கு லோக்கோ பின்ன ருச்சிக்குன்னு அங்கேயே அந்த விபின்னமான ருச்சிகள் எல்லாம் அங்கேயே பண்ணி கொண்டு அழகா அதெல்லாம் அந்த பங்கீடு பண்ணிருக்கிற விழாக்கள் பண்றது. ஒரு பண்டிகையினுடைய காரணமே அந்தந்த காலகட்டத்துல என்னென்ன கிடைக்குமோ அதை வச்சிருந்து அந்த சுவாமிக்கு அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணும்போது ஒரு உற்சாகம் இருக்கு. நிறைய பேருக்கு அதனால வியாபாரங்கள்லாம் ஆகுது, பழப்பெல்லாம் நிறைய கிடைக்குது. மெயின்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் சால்வ் பண்றதுக்காக இந்த பண்டிகைகள்லாம் நிறைய நமக்கு உபயோகப்படுறது அப்படின்னு பார்த்தோம். இத்தனையும் மீறி மக்கள் தொகையும் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு, மேனேஜ் பண்ண முடியலன்னு அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்றது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் மேல, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுடைய ராஜ்யத்து மேல படையெடுக்கிறது. ஒண்ணு தன்னுடைய பவரை காமிக்கிறது, ரெண்டாவது எத்தனை ராஜாக்களை தங்கிட்ட அடிமைப்படுத்தி வச்சுட்டாக்க அவ கொடுக்குற கப்பத்திலேயே கப்ப கட்டுறதுன்னு சொல்லுவா இல்லையா, அது வரி வசூலிக்கிற மாதிரி எதிரி ராஜாக்கள் தோத்து போன ராஜாக்கள்லாம் இவாளுக்கு மாதாந்திரமா இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும், இவ்வளவு சவரன் கொடுக்கணும், இவ்வளவு வராகன் கொடுக்கணும் அப்படின்லாம் வச்சிருந்தா. ஏதாவது ஒரு ராஜா பணியை மறுத்துட்டார், ஃப்ரெண்ட்லியா இருக்க மறுத்துட்டாருன்னு உடனே சண்டை போடுறதுன்பா. அந்த ராஜா இவன் மேல படையெடுக்கிறான்ற போது இவன் தன்னை தற்காத்து கொள்வதற்காகத்தான் இவன் நம்ம திருவிளையாடல் புராணத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அருமையா எப்படி ஒரு ஒரு அந்த அந்த நகரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கோட்டை வாயில்கள் எப்படி இருந்தது, அந்த வாயில்கள்ல எப்படி மதில் சுவர்கள்லாம் சுற்றி வளர்ந்தது, அந்த மதில் சுவருக்குள்ள எப்படி அகழி இருந்தது. அடே அப்பா, இது மாதிரி இதெல்லாம் பார்க்கச்ச பிரமிப்பாதான் இருக்கு. எப்படி பண்ணா அந்த காலத்துல எந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டே இல்லாத காலம். இப்ப இவர் பரஞ்சோதி முனிவர் சொல்ற பிரகாரம் பார்த்தா இதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அப்படி இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற போது என்ன வசதிகள் வச்சுன்னு இத்தனையெல்லாம் அவெல்லாம் பண்ணா, எந்த விதமான இன்ஜினியர்ஸ் இருந்தா, எந்த மாதிரியான ஒர்க்மன் எல்லாம் அவகிட்ட இருந்தா, எப்படி டூல்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தினா, அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இதனோ ஒரு பொறிகள்லாம் வச்சிருந்தா, எந்திரங்கள்லாம் அந்த மதில் மேல இருந்ததுங்கிறார். ராஜா சண்டைக்கு போகணும் படையாயிடுச்சுங்கிற அவசியமே இல்லை. இந்த எந்திரங்களையே அந்த பட்டனை தட்டி விட்டா அது எல்லாரையும் போய் அம்பு மழையா பொழியும், இல்லைன்னா சங்கிலி எல்லாம் போட்டு இழுத்து அவளெல்லாம் நொறுக்கிவிடும், இல்லைன்னா அது அவளை கீழே தள்ளி அவளை முட்டி அவள் மேல ஏறி அவளை நொறுக்கி அந்த அகழி கூட தள்ளிடும், அக்னியா கொட்டும், ஈயத்தை காய்ச்சி ஊத்தும், அதுக்கப்புறம் இத மழை மாதிரி பெய்யும், செம்பு உரிக்க மழையா பெய்யும், அப்புறம் நெருப்புல போட்டு நல்லா காய வச்சு பழுக்க காய்ச்சி லிக்விட் ஃபார்ம்ல பண்ண இரும்ப மேல கொட்டும். இப்படி எல்லாம் இந்த ஒரு ராஜா கிட்ட இவ்வளவு இருக்குன்னு அந்த ஒற்றர்கள் போய் சொல்லாதியா இருப்பா. இத கேட்ட அப்புறமா எந்த ஒரு ராஜாவும் முட்டாள் இல்லையா சண்டை போடுறதுக்கு இல்லையா, இத்தனைலாம் வச்சிருக்கான், இவன்கிட்ட போய் நம்ம ஜெயிக்கவே முடியாது, பேசாது இவனோட நட்பு பாராட்டி இருந்துரும். அதுதான் ஒரு விதமா அந்த காலத்துல என்ன பண்ணான்னா, தன் பொண்ணை அந்த இன்னொரு ராஜாவோட பிள்ளைக்கு கொடுக்கறது, இன்னொரு தன்னோட தங்கி அந்த இன்னொரு ராஜா கட்டி வைக்கிறது, இதெல்லாம் தான் அவளுடைய ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி கொள்கைகள்லாம் வச்சுட்டு இருக்கும் போது சண்டைங்கிறது அவாய்ட் பண்றது. சண்டை வர்றதுனால எத்தனை நஷ்டம் அப்படின்னு கேட்டா, பொருள் நஷ்டம் ஆறுது, பணம் நஷ்டம் ஆறுது, படை வீரர்களுடைய உயிரிழப்பு ஏற்படுது, இதனால வியாதிகள் வருது, அப்புறம் நாட்டுல பஞ்சம் வருது, தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்லாம் வருது, அதனால மற்ற மன்னர்களுடைய வெறுப்பெல்லாம் சம்பாதிச்சுக்க முடியாது. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக சண்டையை முக்காவாசி தடுத்து இருந்தான்.
இந்த சண்டையை தடுக்கிறதுக்கும் கூட நிறைய புலவர்கள், கவிஞர்கள் இவாள்லாம் வந்து நிறைய உபகாரம் பண்ணிருக்கா. அவள்லாம் வந்து அம்பாசிடர் மாதிரி இருந்திருக்கா. இந்த ராஜா தெரிஞ்ச அந்த ராஜாட்ட போய் ஒரு நல்லிணக்க தூதுன்னு சொல்றாரு. இப்பெல்லாம் அம்பாசிடர்லாம் போய் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அவள்கிட்ட பேசி கீசி ஒரு உடன்பாடுக்கு வந்து சண்டை சச்சரவு எல்லாம் இல்லாத நல்லபடியா உனக்கு இந்த காரியங்கள்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், நீ என்னுடைய நாட்டுல வந்து இந்த முதலீடு எல்லாம் பண்ணி எனக்கு எங்க இதுல தொழிற்சாலைகள்லாம் இது பண்ணி எங்க ஊர்ல உங்க ஊரை விட இந்த செலவெல்லாம் கம்மி, சம்பளம் கொடுக்கறது ரெம்யூனரேஷன்லாம் ரொம்ப கம்மி, அதாவது காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எங்க ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்கும், இதை நீ பண்ணி எடுத்துன்னு போய் உங்க ஊர்ல மார்க்கெட் பண்ணலாம், குவாலிட்டி நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் பண்றதுனால சண்டையெல்லாம் தவிர்க்கிறா. அதுல வந்து நம்ம இன்னொன்னு நம்ம சொல்லிக்கிறோம், சமாதானத்தை எப்பவும் விரும்பக்கூடிய ஒரு நாடு அப்படின்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா. அந்த காலத்துல சமாதானத்தை விரும்பக்கூடிய தேசங்களும் இருந்திருக்கு. அதே சமயத்துல எதிர் நாட்டு படைகள் எல்லாம் அவாமீர தன்னுடைய படைகளை ஏவி விட்டு சண்டை போட்டு அவள் ஆக்கிரமிச்சு அந்த நாட்டையும் தன்னோட இணைச்சுண்டு இதெல்லாம் நிறைய அந்த காலத்துல ரெண்டுமே நடந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டே வரும்போது ஒரு விதமாக எந்த விதமான ஒரு பொறிகள்லாம் வச்சுண்டு ஒரு டெக்னாலஜி அந்த அளவுக்கு அவ வந்து ஒரு காலகட்டத்துல அந்தந்த காலநிலைக்கு தேவையான அதுக்கு பொருத்தமான ஆயுதங்கள், அதுக்கு பொருத்தமான படைகள் தான் அந்த காலத்துல சொல்லுவார். ரத கஜ துரக பதாதிகள் அப்படின்னு இதை இப்ப தமிழ் படிச்சிருப்பாங்க. அது ரதப்படை, தேர்ப்படை, யானைப்படை, துரகம், குதிரைப்படை, அப்புறம் வந்து பதாதிகள்னா பாதத்துல போய் சண்டை போடுவான்னா அவெல்லாம் வந்து படைகள், சாதாரண படை வீரர்கள் அவெல்லாம் வச்சுட்டு 4 விதமான படைகளை வச்சிருப்பாங்க. சண்டைன்னு வரும்போது ராஜா முன்னாடி போய் நிக்கவே மாட்டாராம். இந்த படைகள், சேனாபதிகள், இதுல வேற நிறைய அதிரதன், அந்த ரதன், இந்த ரதன் சொல்லி இது பலவிதமான வகைராக்கெல்லாம் கூப்பிட்டு அவெல்லாம் சேனாபதிகளாக போட்டு அவெல்லாம் தான் முதல்ல, கடைசியில தான் ராஜா வருவார். அது வரைக்கும் வரமாட்டார். இந்த செஸ் கூட அது மாதிரி ஒரு போராட்டத்தை பத்தி பேஸ் பண்ணதுதான் விளையாட்டுன்னு நினைக்கிறேன் இல்ல. செஸ்ல கூட முதல்ல இந்த பான் சொல்லக்கூடிய இந்த படை வீரர்கள் தான் முதல்ல அப்படி அந்த குயினை ப்ரொடெக்ட் பண்றதுதான் அவருடைய மெயின் விளையாட்டுல ஒரு மெயினா இருக்கும். அது மாதிரி இங்க வந்து தன்னுடைய ராஜாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த சேனாபதிகள் வரலாம். இதுக்கு கூட அப்பப்ப அட்வைஸ் பண்றதுக்கு மந்திரிகள்லாம் வேற இருப்பா. அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மந்திரி தான் இருந்ததா தெரியுது. ஒரே ஒரு மந்திரி தான் இருப்பார், ஆலோசகரா இருப்பார், அவர் சொல்றதை கேட்டு ராஜா நடப்பார். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பார்க்க 300-400 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது நிறைய மந்திரிகள்லாம் இருந்து ஒருத்தருக்கு ஒரு போர்ட்போலியோ கொடுத்து, ஒருத்தர் வந்து கல்வியை பார்த்துக்கிறது, ஒருத்தர் வந்து அக்ரிகல்ச்சர் பார்த்துக்கிறது, ஒருத்தர் எதிர் நாட்டினோட சண்டை வராத அந்த டிஃபென்ஸ் சண்டை வந்தா எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்னு பார்த்துக்கிறது, ஒருத்தர் ரெவென்யூ பார்த்துக்கிறது, அப்படின்னா நிறைய ஒருத்தர் வந்து அந்த கல்விகளை எஜுகேஷன் எல்லாம் பாத்துக்கிறது. அஷ்ட திக்கஜங்கள் அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் வச்சிருந்தாருல நம்ம பாக்குறோம். இப்படி ஒரு பொறிகள் எல்லாம் வச்சுட்டு சண்டைக்கு என்னைக்கு அவாய்ட் பண்றதுக்காகவும் சரி, அப்படியே சண்டை வந்தாலும் அவளை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்காக இத்தனை பொறிகள் வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல இந்த மதுரை நகருடைய அழகு இன்னும் மேல சொல்லணுமா இருக்கு. அதுக்காக அவர் என்ன சொல்ல போறாருன்னா, ஒரு பொடி வச்சு முடிச்சு விடுறாரு அந்த இடத்த. எப்பேற்பட்ட பொடிகளா இதெல்லாம் வச்சிருந்தார் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு சின்ன இது எல்லாரும் சொல்லுவா இல்லையா, வரிசையா இது கிடைக்கும், அது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல அடிக்காச்சு, இதுக்கு மேல சொல்றதுக்கு போர் அடிச்சு என்ன பண்ணா, எல்லாம் கிடைக்குயா, எது வேணாலும் கேட்டா கொடுப்பாங்க இல்லையா. அபிராம் பட்டர் கூட சொல்லுவார் 68வது பாடல்ல, நல்லன எல்லாம் தரும், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அப்புறம் வந்து எல்லாம் இனம் தரும். அப்புறம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண, அன்பர் என்பவருக்கு இத்தனையும் தரும்னா யாருக்கு தரும் அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதனால எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது, அன்பர் என்பவருக்கு அவர்கிட்ட பக்தி பண்றவாளுக்கு கொடுப்பா. நல்லெண்ண எல்லாம் தரும், என்னென்னலாம் உலகத்துல நல்லதோ அத்தனும் தரும் பையா அப்படின்ற மாதிரி இவரு என்ன பண்றாருனாக்க, அப்படியே ஒரு மயங்கி விழக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஐம்பொறிகள் இருக்கான். நம்ம எல்லாரையும் என்ன பண்றது, ஐம்பொறிகள்னா மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து சப்த ஸ்பர்ச ரூபரச கந்தத்தின் மூலமாக நம்மளை மயக்கி நம்மளை வந்து அது மனசு அதோட கட்டுப்பாடுல இருக்கிற மாதிரி வச்சுன்றது.
ஐம்பொறிகளால மனசு கெட்டு போறதா, மனசால ஐம்பொறிகள் கெட்டு போறதான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்டர்லிங்கடா ரெண்டு இருக்கு. இதுக்கு மேல புத்தின்னு ஒருத்தன் பகவான் கொடுத்து என்ன பண்றான்னா, நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு பண்ணப்பா, நான் உனக்கு கொடுத்துட்டேன், ஐ ஹவ் பிளேஸ்ட் தி கார்ட்ஸ் பிஃபோர் யூ, இட் இஸ் ஃபார் யூ டு பிளே த கேம் அப்படிங்கிற மாதிரி கோச் ஒரு அளவுக்கு வழிபடி தான் காட்டுவார். அவர் நமக்காக விளையாட மாட்டார் இல்லையா? அது மாதிரி பகவான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மனசை கொடுத்தார். அந்த மனசை கட்டி இழுக்கிறதுக்கு ஒரு புத்தியும் கொடுத்துருக்கார். நம்ம அந்த புத்தியை எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்துதான் நம்முடைய விளைவுகள்லாம் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஐம்பொறிகளை கூட நம்மளால ஜெயிச்சிட முடியுமா? இப்ப ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா பஞ்சேந்திரங்களே ஜெயிச்சுட்டா அப்படிங்கிற அது கூட முடியுமா? இன்னொன்னு, ஜெயிக்க முடியாத ஒரு ஆள் யாரு அப்படின்னா அது யமன் தானா. அந்த யமன் மாத்திரம் அவன் எப்படி வருவான், எப்போ வருவான், ஒண்ணுமே தெரியாது. என்னைக்கு வருவான் எதுவுமே தெரியாது. அவனை ஜெயிச்சதாக உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா ஒருத்தன் ஜெயிச்சான். அவன் யாரு? மார்க்கண்டேயன் ஒருத்தன் தான் ஜெயிச்சான். அந்த மார்க்கண்டேயனுக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணமானது பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால. அவர் யமனையே காலால உதைச்சு அவன் மாண்டு போயிட்டான். அப்புறம் பார்வதி அவர்கிட்ட ப்ளீட் பண்ணி உலகத்துல ஒரு பேலன்சிங் இல்லாத போயிடும், ஒரே படைப்பு தொழிலை பண்ணி அவர் பிரம்மா பூமியை பாரத்தை ஏற்றிவிடுவார். இந்த யமன் இல்லாத போனா நாளைக்கு மக்கள்லாம் எல்லாரும் 200 வயசு 400 வயசுன்னு இருந்துட்டு இருப்பா. இதெல்லாம் இந்த தசரதர் காலத்து 60,000 வருஷம் இருந்தார், ராமர் 20,000 வருஷம் இருந்தார். இந்த மாதிரி இருந்துன்னா உலகத்துல என்னத்த பண்றது, இப்ப ஜனத்தொகை ரொம்ப பெருகி போயிடுமேன்னு சொல்லி அவர் கருணையோட யமனை மறுபடியும் உயிர்ப்பிச்சார்னு நம்ம பாக்குறோம். அப்பேற்பட்ட யமனை சண்டை போட்டு ஜெயிச்சு அவனை துரத்தி திருப்பி புறமுதுகு காட்டி ஓட வச்சாலும் முடியுமா? ஐம்பொறிகளையும் ஜெயிக்கலாம், யமனை கூட ஜெயிச்சுடலாம். சரி, அப்புறம் இது என்ன, வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஜெயிக்கவே முடியாதுன்னு உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அப்படியே வியாதிகள், அதை கூட ஜெயிச்சுடலாம். இன்னைக்கு வியாதிகளை கூட எல்லா மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு காலத்துல இந்த வியாதிகள்லாம் வந்ததுன்னா இதனால அழிவுதான் நிச்சயம் அப்படின்னு இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு அப்பேற்பட்ட வியாதிகள் எல்லாம் இல்லாதையே பண்ணிட்டோம், டோட்டலி எராடிகேட்டட். அதை கூட ஜெயிச்சாச்சு. சரி, இப்படி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருந்தது இவகிட்ட அப்படின்னு சொன்னாக்கா, அவகிட்ட ஒரு மனோபலம் இருந்தது. இத்தனையும் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாமா? ஆனா இந்த மதுரை மாநகர்ல மதில் மேல வச்சிருக்கக்கூடிய இந்த பொறிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாதான். ஏன் ஜெயிக்க முடியாதுன்னா, அந்த மாதிரி மற்றவர்களுக்கு புரியாத டெக்னாலஜி எல்லாம் அதுல யூஸ் பண்ணி வச்சிருக்கா. இது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, தேவர் தச்சன் சொல்ற, தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மயன் ஒருத்தர் தான் இல்லையா, கார்பெண்டர். அவன் என்ன பண்ணுவான்னா மனசாலேயே ஜெயிச்சுவா, எல்லாத்தையும் பண்ணிடுவான். அவ கூப்பிடுவா. அசுரர்களோட ஆர்கிடெக்ட் மயன், தேவர்களுக்கு விஸ்வகர்மா. விஸ்வகர்மா இதுல ரெண்டு பேர் யார் வேணாலும் வச்சுக்கலாம். விஸ்வகர்மாவையும் வச்சுக்கலாம், மயனையும் வச்சுக்கலாம். அவ கிட்ட இவ ஒரு டிசைன் சொல்லிட்டா போறோம், எனக்கு இந்த மாதிரி இப்ப எப்படி வேணும்னு அவ பண்ணி கொடுத்துருவா. அப்புறம் அசுரர்களை ஜெயிக்கணும்னா இந்த விதமான அஸ்திரங்கள் இதெல்லாம் வேணும், இப்படி அது வேணும் இது வேணும்னு குரு சொல்லிடுவார், பிரகஸ்பதி சொல்லிடுவார். பிரகஸ்பதி சொன்ன உடனே அதுக்கு வேண்டிய அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவா தேவதச்சனான அவர் விஸ்வகர்மா பண்ணிடுவார். சரி, அவனை கவுண்டர் பண்ணணும்னு இங்க சுக்கராச்சாரியார், அது ஈக்குவலி பவர்ஃபுல் மேன். பிரகஸ்பதிக்கு ஈக்குவலாவே சுக்கராச்சாரியார், அவரும் ஒரு பவர்ஃபுல், ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் இன்டலெக்சுவல் பர்சன். அவர் இந்த கதையில கூட சொல்லுவார், சுக்கரனை மாதிரி கெடுக்கிறவாளும் கிடையாது, சனீஸ்வரன் மாதிரி கொடுக்கிறவாளும் கிடையாது. சாதாரண சொல்ல, சனி தசை, அட்டம சனி, ஏழரை சனி இப்படிலாம் இருந்ததுன்னா அவளுக்கு கஷ்டம் வரும்னு. ஆனா சில பேர் ஓஹோன்னு இருப்பான். அது மாதிரி அவருக்கு சுக்கர தசை அடிக்கிறது ஒரேடி அடிச்சு கீழே தள்ளிவிடும். அது மாதிரி சுக்கர தசையில வீணா போனவாள் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இப்படி இந்த சுக்கரன் மயனை வச்சிருந்தா கவுண்டர் பண்ணிடுவார் எல்லாத்தையும். இது அதை கூட ஜெயிச்சுடலாமா இந்த சுக்கராச்சாரியார் அட்வைஸ்னால. அந்த மயன் பண்ணக்கூடிய எந்திரங்கள், பொறிகள், அது கோட்டைகள் இதெல்லாத்தையும் கூட ஜெயிச்சுடலாம். அதே மாதிரி விஸ்வகர்மா பண்ணது அதையும் ஜெயிச்சுடலாம். எதை ஜெயிக்க முடியாது அப்படின்னா, இந்த மதுரை மாநகரை சுத்தி இருக்கக்கூடிய மதில்கள் மேல வைத்திருக்கக்கூடிய பொறிகள், அந்த எந்திரங்கள் எல்லாம் ஜெயிக்கவே முடியாதான். ஏன் ஜெயிக்க முடியாதுன்னா, இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னா யவனர்கள் அப்படிங்கிறவா பண்றாளாம். யவனர்கள் யாருன்னா அவெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இது நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தான்,
சொல்றாரு. அது இது சாதாரண யவனர் சொன்னா மிலேச்சர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றது உண்டு. யவனர்னா கால யவனர் அப்படின்னு கூட நம்ம இந்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஸ்ரீமத் பாகவத்ல கூட கிருஷ்ணனுடைய இதுல கால யவனன் ஒருத்த வந்தான் இல்லையா? அந்த முச்சுக்குந்த மகாராஜா கதை அதுலதானே வருது இல்லையா? இந்த அதுல வந்து யவனர்கள் அதுவால கிட்டத்தட்ட அந்த காபூல் காந்தாரம் அதெல்லாம் அதுவே ஒரு காலத்துல வந்து காந்தார தேசமே நம்முடைய ஒரு பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரியா தான் இருந்திருக்கதா புராணங்கள்லாம் சொல்றது. இத்திஹாச புராணங்கள்லாம் அப்படித்தான் சொல்றது. அந்த காந்தார தேசத்துல இருந்துதான் சகுனி வந்தார் அப்படின்றதே சொல்றது. காந்தார தேசத்துல இருந்து வந்ததுதான் காந்தாரி திருதராஷ்டிரனை கல்யாணம் பண்ணிண்டா அப்படி சொல்ற. அப்புறம் வந்து அந்த காந்தார தேசத்தை மன்னன் கூட ஒருத்தர் வந்து நான் ஏதோ ஒரு கதையில பார்த்திருக்கேன், கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ற ஒரு கதையில அது கூட நான் பார்த்திருக்கேன். என்ன அப்படின்னாக்கா அந்த காந்தார தேசத்துக்கு மன்னனே வந்து ஒரு ரிஷிகுமாரன் தான். ஒரு ரிஷிக்கும் ஒரு ஒரு அப்சரஸ்திக்கும் பிறந்த அந்த அவன் வந்து அவனை விட்டுட்டு போயிடுறான், அந்த ரிஷியை விட்டுட்டு போயிடுற. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாத குழந்தைய கொண்டு போய் குழந்தையே இல்லாத அந்த ஊர் ராஜா யவனர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறார். அவன் அந்த புள்ளதான் கால யவனன் அப்படின்னு சொல்லுவான். அவன் தான் வந்து பிற்காலத்துல கௌரவர்களுக்கு துணையா வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவனை ஜெயிக்க முடியாத இருந்தது, அவன் கிருஷ்ண பரமாத்மா ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி இந்த முச்சுக்குந்த மகாராஜா கண்ணை தந்து பார்த்தோன்னா எரிஞ்சு போயிட்டான்னு சொல்லலாம் இல்லையா? அந்த யவனர்கள் வந்து என்னென்னோ ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாளாம். அப்ப நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம இதை கூட யவனர்கள் சொல்லிக்கலாம். நம்ம என்ன சொல்றது, உலகத்திலேயே பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுல வந்து ஒரே விதமான ரிலிஜனே இல்லாத ஒரு நாடு, ஒரே மொழி பேசக்கூடியவா, அங்க வந்து சுதந்திரமே இல்லாத, மக்களுக்கு சுதந்திரமே இல்லாத அது ஒரு நாடு, ரொம்ப பெரிய நாடு. இன்னைக்கு அவதான் ரொம்ப ஒரு பாப்புலரா இருக்கிறவா. அவளுடைய பொருள்கள்லாம் தான் வந்து ஒரு சீப்பு அப்படின்னு சொல்றா. அது 3 குவாலிட்டியா பிரிக்கிறா. ஏ கிரேட் எல்லாம் ஒரு பணக்கார நாட்டுகளுக்கு கொடுக்குறா, பி கிரேட் எல்லாம் வந்து மிடில் லெவல்ல இருக்கிறவாளுக்கு கொடுக்குறா, இந்த கடைசியா இருக்கிறதெல்லாம் வந்து நம்மள இருக்கிற ஏழை நாடுகளுக்கு, வளரும் நாடுகளுக்கு கொடுக்குறான்னா கதையெல்லாம் சொல்ல. அங்க இருக்கிறவாள் கூட நம்ம வந்து யவனர்கள் சொல்லலாமும் தோணுது. ஏன்னு கேட்டான்னா அவ வச்சிருக்கிற லேட்டஸ்ட் ஆயுதங்கள் யந்திரங்கள்லாம் பார்த்தா அவன் எங்கேயோ ஒரு திரு மூலையில வந்து எங்கேயோ இருக்கிற வீடு அந்த ஐடென்டிஃபை பண்ற அந்த கூகுள் மேப் மாதிரி இவன் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு பட்டாசு தட்டி விட்டா ஒரு ஊரையே அழிச்சு விடுவாங்கிறான் அவன். அந்த அளவுக்கு அவகிட்ட யந்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றச்ச இந்த யவனர்கள் இந்த இதுல மதுரையை சுத்தி வச்சிருந்தது அவ பண்ணினதுன்னு சொல்றது ஆச்சரியமே இல்லை. அந்த பாட்டுல இருந்த கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்க போறோம். மயக்கத்தை தரக்கூடிய நம்முடைய ஞானேந்திரிய கூட ஜெயிச்சுடலாம். அப்புறம் போர் சேர்ந்து ஜெயிக்கவே முடியாத யமனை கூட ஜெயிச்சுடலாம். அப்புறம் உலகத்திலேயே கொடிய வியாதிகள் வேற என்னென்ன இருக்கோ ஜெயிக்க முடியாது அத்தனையும் நம்ம வலிமையானது எல்லாத்தையும் ஜெயிச்சுடலாம். இந்த தேவர்களுடைய அரண்மனை, அவளுடைய ஆயுதங்கள் இதெல்லாம் பண்ணித்தர விஸ்வகர்மாவை கூட ஜெயிச்சுடலாம். அவளுடைய ஆயுதங்களை கூட ஜெயிச்சுடலாம். அசுரர்களுடைய இதை கூட நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சுடலாம். யவனர்கள் இருக்காளே அவளால் அமைக்கப்பட்ட இந்த பொறிகளை உடைய மதில்களை உடைய இந்த மதுரையும் பத்திய ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த நகரை பத்தி சொல்றார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நகரத்தினுடைய ஒரு அழகை பத்தி சொல்றதுக்கு அடுத்தது போறார். நம்ம இந்த பாடலுக்கு முதல்ல என்ன அர்த்தம் நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல வெறிகொள் ஐம்பொறியை வெல்லினும் பொருது வெல்லுதற்கு அரிய காலனை முறிய வெல்லினும் வெலர்க்கு அரும் கொடிய முரண் வாய் அமரர் அறநிலாம் அறிவினால் இரு கம்மியன் செயவும் அறியவாம் யவனர் புரியும் இப்பொறிகள் செய்யும் வினை இன்ன பொன்னணி புறத்து வீதிகள் உரைத்துமால். வெறிக்குள், அதாவது வெறின்னா ஒரு மயக்கம், அது அது வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோட ஒரு பேராசையோட இது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட இருக்கக்கூடியது. அது ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுறது. அந்த மயக்கத்தில் தான் நமக்கு ஒண்ணு காமன், அப்புறம் காமானுஜன் சொல்லக்கூடிய கோபம், கோபத்தினால் வரக்கூடிய பயம், பயத்தினால வரக்கூடிய வெறுப்பு, இப்படி வரிசையா போயிட்டு இருக்கு இல்லையா? அப்பேற்பட்டதெல்லாம் செய்யக்கூடிய 5 பொறிகளையும் வெல்லினும் ஜெயிச்சாலும் பெரிய ஞானி ஆயிட்டார், அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டார், எல்லாத்தையும் திறந்து வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தாலும்
பொருது, அதாவது போர் செய்து, பொருதல்னாக்க மோதுறதுன்னு அர்த்தம். பொருது சண்டை போடுறது அப்படின்னு அர்த்தம். அப்படி சண்டை போட்டு வெல்லுதற்கு அறிய, ஜெயிக்க முடியாது. சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. வேற எப்படி ஜெயிக்க முடியும்? சண்டை போட்டாலே ஜெயிக்க முடியாதுன்னா வேற எந்த வழியிலும் ஜெயிக்க முடியாது. யாருன்னா காலனை வெல்லினும், முறிய வெல்லினும். அந்த கூற்றுவன், காலன்னா அவனுக்கு கூற்றுவன் அப்படின்னு சொல்றது. அவன் ஒரு கூற்றை பண்றான் இல்லையா, நம்மளுடைய உடம்பை பிரித்து எடுத்துட்டு போய் எல்லாரையும் அப்படியே ஒரு கதரை வச்சுட்டு போறானே, அந்த கூற்றுவன், அந்த காலன், நம்முடைய காலத்தை முடிக்கக்கூடியவன், நமக்கு கால நிர்ணயம் பண்ணவன். அதான் சொல்றாரு, குரம்பை அடுத்து குடிபுக்கு ஆவி வரம்புக்கு அப்படின்னு சொல்ற. இந்த ஆதிக்கு ஒரு வரம்பு, ஒரு எல்லையை வச்சுடுறானா. இத்தனை நாள் தான் இந்த பாடியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலன் நிர்ணயம் பண்ணி அனுப்புறான். பிரம்மா படைச்சு விடுறார், தலையில எழுதுறார். எழுதும்போது இவனை கன்சல்ட் பண்ணி போட்டுருக்கு, இவனுக்கு எத்தனை வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி அனுப்பிச்சுடுவான். இவருக்கு 48 வருஷம் 3 மாசம், அதுக்கப்புறம் 17 நாட்கள், அதுக்கப்புறம் இத்தனை மணி நேரம் இத்தனை நிமிஷம்னு அவன் நிர்ணயம் பண்ணி எழுதிவிட்டான்னு கரெக்டா அந்த நேரத்துக்கு டான்னு அழைச்சின்னு போயிடுறான் இல்லையா, அவனை கூட ஜெயிச்சுடலாமா. எப்படி ஜெயிச்சுடலான்னா, அவனை முறிய வெளினும், அவனை திரும்பி பார்க்காத கை கால் தடுமாறி கீழே எலும்பெல்லாம் நொறுங்குற அளவுக்கு அவனை விரட்டினாலும் விரட்டி விடலாம். சரி, அப்புறம் வெல்லுதற்கு முடியாத, ஜெயிக்கவே முடியாத கொடிய முரணவாய், அது ரொம்ப வலிமை உடையதாக இருக்கக்கூடிய அமரர் அரண் எல்லாம், தேவர்களுடைய அரண்மனை, ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் பண்றாள. அதெல்லாம் யாரு படைக்கிறான்னா இந்த தேவக்கு தச்சன். அவர் அவனுடைய அறிவினாலேயே அவன் பண்றான். நிறுவு கம்மியன், அறிவினால் நிறுவு கம்மியன். தன்னுடைய நினைத்த மாத்திரத்துடைய தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினாலே படைக்கிறான் இந்த தேவதச்சன் விஸ்வகர்மா. செய்யவும் அறியவாய், அதாவது செய்யவும் இயலாதவனாய், அதாவது இது மாதிரி யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய எந்திரங்கள் அதெல்லாத்தையும் கூட ஜெயிச்சாலும் எதை ஜெயிக்க முடியாது? யவனர் புரியும். யவனர்கள் அப்படின்னு சொன்னாதான் தனுமத மிலேச்சர்கள், இவர்கள்லாம் இருக்கு. அசுரர்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அசுரர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர்களால செய்யப்பட்ட இப்பொறிகள் செய்யும் வினை, இவன் அந்த மதில் மேல வச்சிருக்கிற பொறிகள் இருக்க, இது பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்க, அதை ஜெயிக்கவே முடியாது, யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. அப்படி வெல்லுதற்கு அறிய அப்பேற்பட்ட பொறிகளை உடைய மதில்களை உடைய இந்த ஊருக்கு மதுரையம்பரி, அதனுடைய இந்த பொன்புறத்து, பொண்ணுன்னாக்க இங்க தங்கம்னு சொல்லலாம், தங்கம் போல அழகாக ஜொலிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். அழகான அந்த மதுரை மாநகரம் இருக்க, அப்பேற்பட்ட பாதுகாப்போடு இருக்கக்கூடிய நகரம், அங்க சோமசுந்தர கடவுள மீனாட்சி அம்மையும் ஆட்சி பண்ண அந்த ஊருக்கு அதனுடைய வீதிகள் அணி உரைத்தும், அதனுடைய அந்த வீதிகள் ஒண்ணு இருக்க, அந்த உள்ளுக்குள்ள கோட்டையை பார்த்துட்டோம், மதில்களை பார்த்துட்டோம், அகழிய பார்த்துட்டோம், வெளியில சுற்றி இருக்கக்கூடிய அரண்களை எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப உள்ள அழகை நம்ம பார்க்கணுமே, அந்த ஊருடைய அழகு, அது எப்பேற்பட்ட ஊர், அந்த ஊருக்கு என்ன பெருமை, அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத அழகா சொல்ல போறாரு. நம்ம இன்னைக்குமே பார்க்கும்போது மதுரையில சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான். அந்த மீனாட்சி அம்மன் கோவிலை சுத்தி தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீதிகள், பிராகாரங்கள் சொல்றோம் இல்லையோ, அது வீதிகள் சொல்லலாம். உள்ளுக்குள்ள பார்த்தா ஆவணி வீதி அப்படின்பா. அது ஏன் ஆவணி வீதின்னு பேருன்னா, ஆவணி மாசத்துல வரக்கூடிய ஒரு பண்டிகை அன்னைக்கு அம்பாளுக்கு தங்கத்துல தேர் வீதி வலம் வரக்கூடியது அந்த ஆவணி வீதி. அதை சுத்தி வர 4 பக்கமும் சுத்தி வரும் ஃபுல்லா. அப்படி மதுரை உள்ளுக்குள்ள இருக்கிற கோவில மீனாட்சி அம்மை கர்ப்ப கிரகத்தையும் சரி, அதே சோமசுந்தருடைய கர்ப்பகிரகத்தையும் சரி, அதை சுத்தி வர மாதிரி பெருசா ஒரு வீதி, 4புறமும் வீதி இருக்கும், அகண்ட வீதி, ஜனங்களோட சேர்ந்து கூட வர மாதிரி. ஏன்னா ஒரு பக்கம் அந்தர்கள்லாம் வேதம் சொல்லிட்டே போவா, ஒரு பக்கத்துல இசை முழக்கம் செய்து கொண்டு போவா, அதுலயே பின்னாடி இவா எல்லாம் இருக்காள், ஊதுவார்கள்லாம் அவ தேவாரங்கள்லாம் ஓதி கொண்டு போவா. இப்படி ஒருத்தர் ஒன்னொன்னு பண்ணி அந்த காலத்துல நடனம் ஆடிக்கொண்டு கூட முன்னாடி போவா அப்படின்னு சொல்லுவா.
இப்படி அந்த வீதிகள் அமைஞ்சிருக்கும். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளில வந்தா ஆடி வீதிம்பா. ஆடி மாசத்துல உள்ள பண்டிகை எல்லாம் அம்பாள் அங்க சுத்தி வரக்கூடியதான வீதி. அதை தாண்டி வெளியில வந்தா அடுத்த இது ஸ்கொயர் வீதி என்னன்னா மாசி வீதி அப்படின்பா. இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பேரு. கடைசியில இருக்கிறது தான் மாட வீதின்னு சொல்லுவார். அது வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, மேற்கு மாட வீதின்னு ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு அப்புறம் ஏதோ சின்ன சின்ன கிராமங்கள் அங்கங்க சுத்தி வர இருக்குமே தவிர பெரிய ஊர்கள்னு கிடையாது. அடுத்த ஊர்னு ஒரு 25 மைல் தாண்டி போனதான் அடுத்த ஊர். தெற்க, வடக்க, மேற்க, கிழக்க, இதுக்கு நடுவுல அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஊர், இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் திருப்பரங்குன்றம், அந்த பக்கம் பார்த்தா திருமங்கலம், இன்னொரு பக்கத்துல போனா திருச்சி, இன்னொரு இடத்துல போனா புதூர், இப்படி ஒன்னொன்னு அப்புறம் அழகர் மலை, அப்புறம் இங்க மேலூர், அப்புறம் திருக்கோஷ்டியூர், இப்படி ஒரு ஊரு சுத்தி அமைஞ்சிருந்தது. அதெல்லாம் சின்ன சின்ன ஊர். அங்கெல்லாம் சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் ஆட்சி புரிந்திருந்தது. மெயினா இருக்கக்கூடிய மதுரை எம்பதிங்கிறது இந்த 4 மாட வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அந்த மாட வீதிகள் தான். அதனுடைய அழகு என்னன்னு பார்க்கலாமா அப்படிங்கிறார். அந்த அழகை பத்தி இப்ப சொல்ல போறார். எப்படிப்பட்ட அழகுடைய அந்த இதுங்கிறத நம்ம இப்ப ஆரம்பிச்சு நம்ம 120வது பாடல்ல இருந்து ஒரு 5-6 பாடல் அந்த அழகெல்லாம் சொல்ல போறார். அதுக்கு அக நகர் சிறப்பு. புறம்னா வெளியில, புறநகர் அப்படின்னு வெளியில இருக்கிறதா சொன்னார். அகம்னா உள்ள. இந்த உள்ளங்கிறதுனால்தான் நம்ம ஹிருதயத்துக்கு கூட அகம்னு பேரு. அப்புறம் அகத்துக்கு போறோம்னு சொல்றா இல்லையா, அது கூட இத்தனை வீதியில வெளியில எல்லாம் போய் எல்லாம் வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போறோம், அதான் அகம். கன்னடத்தை கூட சொல்லுவாங்க உலகே அப்படின்பா, உள்ள போறது அப்படின்னு சொல்லுவாங்க உலகே. அது தமிழ்ல வந்திருக்கும். உள்ளம், உள்ளம், அகம், அகம்னு ஹிருதயம், ஹிருதயம்னா அது உள்ளதான் சுவாமி இருக்கார், அங்கதான் ஜோதி சுரூபமா இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது அந்த தத்துவ போதத்துல எல்லாமே நிறைய வருது. இதுல சுவாமி ஜீவாத்மா பரமாத்மா 2 இருக்க, இல்ல 2 ஒண்ணுதான் அப்படிங்கிற இந்த வாதம் பிரதிவாதங்கள்லாம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இங்க அகநகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அகநகர்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நகரம். மதுரையில கோட்டைக்கு உள்ள இருக்கக்கூடிய நகரம், அதனுடைய வீதிகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்ல போறாரு. ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த மதுரை வீதிகள் மாத்திரம் திருவிழா கோலம் பூண்டு இருக்கமா. எப்ப பார்த்தாலும் ஜெய 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 ஜெயன்னு இருக்கும் அப்படின்வா. நம்ம இந்த சென்னையில கூட நம்ம பார்த்தோன்னா இந்த மயிலாப்பூர் பக்கம் போயிட்டோம், திருவல்லிக்கேணி பக்கம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மாசத்துக்கு ஏதோ ஒரு விழா நடந்திருக்கும். திருவாதிரை அப்படின்னு சொன்னா பெருமாள் சுவாமி சிவன் கபாலீஸ்வரர் அவர் ஒரு வீதி உலாலா வருவார். அப்புறம் பங்குனி மாசம் அப்படி சொன்னா பங்குனி உத்தரம்னா 10 நாள் அங்க திருவிழால இதுல ஆரம்பிச்சு திருக்கல்யாணம் வரைக்கும், கொடியேற்றத்துல இருந்து திருக்கல்யாணம் வரைக்கும் ஓன்னு அந்த 4 வீதி சுத்தி வர, அந்த தெப்ப குளத்தை சுத்தி வர வீதி. தை மாசம் அப்புறம் அது தைப்பூசத்தன்னைக்கு 3 நாளைக்கு தெப்போற்சவம் நடக்கும். முதல் நாள் 3 தடவை, 2ஆம் நாள் 5 தடவையோ 7 தடவையோ, அப்புறம் அடுத்த நாள் 9 தடவைன்னு சொல்லி அந்த தெப்பத்துல சுவாமி அலங்காரம் பண்ணி ஒரு நாள் ஒரு அலங்காரம். ஒரு நாள் கற்பகவல்லி மாத்திரம், ஒரு நாள் கபாலீஸ்வருடன் உரையும் கற்பகாம்பாள், அப்புறம் ஒரு நாள் வள்ளி தேவையானோட முருகன். இப்படி அந்த தெப்பம் எலக்ட்ரிபிகேஷன் எல்லாம் பண்ணி சுத்தி வரும்பா. அதே மாதிரி பார்த்தசாரதி கோயில்ல பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு திருவிழா நடக்கும். இப்படி ஒரு மாசமும் திருவிழா நடக்கும் போது அந்தந்த மாதங்கள் எதுக்காக இப்படி திருவிழாக்கள் கோலம் போட்டானா நகருடைய அழகை வெளிப்படுத்துறதுக்காக பண்ணா. இங்க மதுரையும் அந்த மாதிரி அழகா ஒரு வீதிகளும் அப்படி அழகா இருக்கு. எப்படி இருந்தா கேட்டா எப்ப பார்த்தாலும் திருவிழா நடக்கிற மாதிரி அந்த மதுரை திரு வீதிகள் எல்லாம் இருக்கு. அது எப்படி அலங்காரம் பண்ற அப்படின்னா, நம்ம ஊர்ல சாதாரண என்ன பண்ணுவோம்னா வாழை மரம் கட்டுவோம். ஒரு வீட்டு வாசல்ல 2 பக்கமும் கம்பு நட்டு அதுல வாழை மரத்தை கட்டிட்டானா அவ வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம்னு அர்த்தம். ஏதோ கல்யாணம் வருது, இல்ல நிச்சயதார்த்தம் வருது, இல்லைன்னா ஒரு வளகாப்பு சீமந்தம் வருது, இல்ல ஆண்டு நிறைவு வருது, இல்ல சஷ்டி பூர்த்தி பண்றா, இல்ல இது விஷயம் எது ஒரு விசேஷம் வீட்டுல நடக்கிறது அதை காட்டுறதுக்காக வாசல்ல என்ன பண்றா இந்த மாதிரி பந்தல் எல்லாம் போடுது. தென்னை மட்டையில இருந்து காஞ்ச ஓலையில, அது தென்னங்கீத்துன்னு சொல்லுவோம், அந்த பாய் மாதிரி முடைஞ்சு அதை வச்சு வாசல்ல பந்தல் போடும். அந்த காலத்துல கல்யாணத்துல இந்த மாதிரி மண்டபம் எல்லாம் கிடையாது. 2 வீடு பக்கத்து வீட்டை இணைச்சு வாசலுக்கு வேலியெல்லாம் எடுத்துட்டு பந்தலை போட்டு அலங்காரம் பண்ணி அங்கதான் கல்யாணம் பண்ணி. நானே அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு 70 வருஷம் முன்னாடி கூட நான் I have seen marriages being performed in their houses only. அப்ப எல்லா வீட்லயும் பார்த்தாக்க பின்னாடி தோட்டத்துக்கு நிறைய இடம் விட்டுருப்பா. வாசல்ல நிறைய பெரிய ஒரு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டுன்னு சொல்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 6000-7000 சதுரடி அளவுள்ள
இடம் விட்டுருப்பான். ஏன்னா இந்த நாள் கிழமை பண்டிகை இந்த மாதிரி விழாக்கள் தான் கொண்டாடுறதுக்காக இந்த பந்தல் தான் போடுறதுக்காக வச்சிருப்பா. இந்த வாழை மரம் கட்டுற மாதிரி அந்த காலத்துல என்ன கட்டு இருந்தான்னாக்கா, இப்ப இந்த எலக்ட்ரிஃபை பண்ணி சீரியல் லைட் எல்லாம் போடுறோமோ இல்லையா, அந்த காலத்துல கரும்பெல்லாம் கட்டியிருப்பாளாம். வாசல்ல கரும்பு கட்டினான்னு சொன்னா ஏதோ நல்ல காரியம் இங்க நடக்கிறது, இவா வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்படின்னு அர்த்தமா. அப்புறம் நிறைய இந்த பூ மாலைகள், பூவெல்லாம் தொடுத்து விதவிதமான மலர்கள் எல்லாம் தொடுத்து தோரணங்கள் கட்டி இந்த தென்னங்குருத்துல ஒரு விதமான தோரணங்கள் படுவான். அப்புறம் நடு ரெண்டு இந்த தென்னங்கீத்தனுடைய தோரணத்துக்கு நடுவுல மாவலை கொத்து கட்டியிருப்பார். அது வாசல் அது பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும். நடுவுல பூச்சரங்கள்லாம், அந்த பூ மாலைகள் பூச்சரங்கள் இதெல்லாம் கட்டியிருப்பா. அது மொத்தம் இல்லாத வாசல்ல எல்லாம் வாசனை பொடிகளை தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டிருப்பா. அந்த விதவிதமான வண்ண கோலங்கள்லாம் போட்டு இந்த ரங்கோலின்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி அழகான கோலங்கள் எல்லாம் போட்டு அது நிறைய ஒரு யானை மாதிரி, தேர் மாதிரி, யானை மேல அம்பாள் சுவாமி வர மாதிரி இப்படிலாம் போடுவோம். அவளோட கை பண்றது கிளிகள் மாதிரி, பெரிய குளம் மாதிரி சுத்தி வர நிறைய சுவாமியோட இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகா எல்லாம் பண்ணிருப்பா. இந்த வாசனை பொடிகள் கோலத்துக்கு கோலமாச்சு, அழகுக்கு அழகா ஆச்சு, அதோட வாசனைகள் அப்படியே எல்லாரையும் மூக்கையும் அப்படி சுண்டி இழுக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு. இன்னொன்னு அந்த காலத்துல அந்த கோலம் போடும்போது அவ என்ன பண்ணுவான்னா, பேஸ் அரிசி மாவு தான். அந்த அரிசி மாவுல தான் அவ கோலம் போடுவா. அதுல கலர் சேர்த்து பண்ணுவா. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாதையோ இந்த அரிசி மாவெல்லாம் சாப்பிடறதுக்கு எறும்புகள் மற்ற சின்ன சின்ன ஜந்துக்கள்லாம் வருமா. இது ஒரு விதமான கைங்கரியம் அந்த காலத்துல தர்மம். இந்த எறும்புக்கு அன்னம் ஆகாரம் போடுறதுன்னு ஒரு தர்மம். பெரியவா கூட ஒரு இடத்துல என்ன பண்றான்னா, காஞ்சி மகா பெரியவா ஒருத்தர் அழுதுன்னு இருக்காரு முன்னாடி உட்கார்ந்துட்டு. ஏன்டா அழற அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. கடைசியில பெரியவா அவர் சொல்றாரு, உங்களை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வந்தா பெரியவா, இதுல ஒருத்தர் நான் அங்க 100 பேருக்கு அன்னதானம் பண்ணேங்கிறார், ஒருத்தர் 100 பேருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்தேங்கிறார், ஒருத்தர் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டேங்கிறார், 1000 விளக்கேற்றி வச்சேங்கிறார் கோவில். இப்படி ஒருத்தர் எல்லாம் சொல்றா. நான் ஒரு பஞ்ச பிரதேசியா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. ஆனா எனக்கு ஆசை மாத்திரம் நிறைய இருக்கு. நான் எப்படி நான் கைங்கரியம் பண்றது, எப்படி தான தர்மங்கள் பண்ண எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒன்னும் புரியல. இப்படி ஒண்ணும் வசதி இல்லாத ஒரு எந்த விதமான நல்ல காரியம் பண்ண முடியாத கையால் ஆகாதவனா நான் பறந்துட்டேனே, என்ன பாவம் பண்ணணும்னு அழுதுட்டு இருக்கேன். நான் உடனே பெரியவா கூப்பிட்டாளா, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அவர் கொஞ்சம் பேச்சை மாத்தி கொஞ்சம் எல்லாம் அவரை மனசை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு, ஒரு காரியம் நீ பண்றியா, அங்க ஒரு சின்ன கோவடை இருக்கு பாரு, எடுத்துட்டு வாங்க. எப்போ எடுத்துட்டு வர, அந்த கோவடை நிறைய அக்ஷதை இருக்கு, அரிசி போட்டு வச்சிருக்கா. அதுல இருந்து ஒரு பிடிச்சு எடுத்து ஒரு கையில கொடுக்குறாரு. நீ என்ன பண்ற, எடுத்துட்டு போய் இந்த மடத்துக்கு வெளியில வேலி போட்டுக்கொள். இப்பதானே செவர்லாம் கட்டியிருக்கா, அப்பெல்லாம் வேலி தான் இருக்கும், மடம் சின்னதா இருக்கும். அவர் இருக்கிற இடம் தான் மடம். அந்த காலத்துல என்னன்னா அந்த வேலி ஓரமா அந்த முதல்ல ஒரு கம்பம் ஒண்ணு இருக்கும், அங்க போட்டு வாங்க. இவங்க எடுத்துட்டு போய் போட்டுறாரு. சரி வந்தாச்சு, கொஞ்ச நாள் விட்டு எல்லாம் ஒரு குசல பிரசெல்லாம் விசாரிச்சு அதுக்கு இன்னும் 2 பேர் வரவா எல்லாம் பார்த்து பேச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பிடிச்ச அரிசி கையில கொடுத்து இதை போய் இந்த கிழக்கு பக்கத்துல போட்டு வாங்குறாரு. இப்படி 4 பக்கத்துலயும் இந்த அக்ஷதையை கை நிறைய கொடுத்து போட்டு வர சொல்றாரு. போட்டு வந்த உடனே கொஞ்ச நாள் ஆச்சு, தீர்த்த பிரசாதம் கொடுத்தாச்சு, எல்லாரும் சாப்பாட்டுக்கு தான் போகணும். அப்ப இவரை கூப்பிடுறாரு, இங்க வா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண, இந்த அக்ஷதை எல்லாம் நான் கொடுத்தேனே அதெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த வேலி ஓட்டல போட்டு வந்து சொல்லியோ, அதெல்லாம் என்ன ஆச்சு போய் பாரு அப்படிங்கிற. இவர் போய் பார்த்தா ஒரு அரிசி கூட காணாங்க. திரும்பி பார்த்தா பெரியவா ஒரு அக்ஷதையை கூட காணுமே, ஒரு அரிசி கூட காணுமே, ஒரு மணி கூட காணுமே. என்ன ஆச்சு, அதெல்லாம் எல்லாம் இந்த எறும்புகள் எடுத்துன்னு போயிட்டு, எறும்புகள் குருவிகள் காக்கா எல்லாம் அதை எடுத்துன்னு போய் சாப்பிட்டு வயிறு ரொம்பிட்டு, இன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமோன்னு, சகஸ்திர போஜனம் பண்ணிவிட்டுடா, நீ சகஸ்திர போஜனம் பண்ணி வச்சிருக்க, 1000 ஜந்துக்களுக்கு வயிறுக்கு சாப்பாடு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்தினாராம். மற்றவாள்லாம் என்ன பழத்தை வச்சுட்டு வசதியோட ஏதாவது போட்டேன்னு தம்பட்டை அடிச்சுக்கிறா, நீ பாரு ஒண்ணுமே ஒரு பெருமைப்பட்டுக்காத போய் 1000 ஜந்துக்களுக்கு ஆகாரம் போட்டு வயிறை ரொப்பிட்டே, இதுதான் கைங்கரியம் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்றதா சொல்லுவா. இங்க அதே மாதிரி இவா என்ன பண்ணுவான்னா, இந்த அழகா கோலம் போடும்போது அரிசி மாவு கோலம் போட்டா. ஏன் போட்டான்னா, அந்த அரிசி மாவை சாப்பிடக்கூடிய எறும்புகள் மற்ற ஜந்துக்கள் சில குருவிகள்லாம் கூட அதை சாப்பிடும். இப்படி இதெல்லாம் போட்டிருந்தான்னா வேற என்ன இருந்ததுன்னா, அங்கங்க ஒரு ரத்தனங்களால பதிக்கப்பட்ட மணிகள்லாம் போட்டு இழைச்ச அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணிருக்கா. அதுல தீபங்கள்லாம் சுத்தி வச்சிருக்கு. அந்த ஒளி விளக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒளியானது ரத்தனங்கள் மேல பட்டு அப்படியே பிரதிபலிக்கிறதா.
ஒரு தள்ளி இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு காலத்துல போட்ட அந்த சீரியல் செட்டு மாதிரி நம்ம கூட பார்க்கலாம். வைரத்துல ஒரு மோதிரமோ வைரத்துல தோட போட்டு இருக்கா, ஒரு லைட்டுக்கு போய் நின்னான்னா அந்த லைட் டியூப் லைட் சரியா வராது. நான் சொல்றது வந்து அந்த டங்ஸ்டன் அந்த லைட், அது இல்ல எல்இடி கூட எடுத்துக்கலாம். அந்த வெளிச்சமானது இந்த நகை மேல பட்டோன்னு அது என்ன ஆகுதுன்னா அப்படி பிரதிபலிச்சு ஒரு பக்கம் ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஜோதி வரும் வெளியில, ஒண்ணு ப்ளூவா இருக்கும், ஒண்ணு பச்சையா இருக்கும், ஒண்ணு வந்து சிவப்பா இருக்கும். இப்படி ஒரு ஒரு கலர்ல இந்த ஒளி வெளியில சிதறி வெளியில வரும். இது மாத்திரம் இல்லையா, இன்னும் என்னன்னு வச்சுக்கோன்னா அங்கங்க மான் தளிர்கள், நான் சொன்னேன் இல்லையா மாவர தோரணங்கள் வைப்பான்னு, இவன் மான் தளிர்கள் அந்த துளிர்கள்னா ஒரு ரொம்ப முத்தாத இலைகளுக்கு தளிர்கள் சொல்றது மான் தளிர்கள். நம்ம துளிர் விடுறதுன்னா அப்பதான் இலைகள்லாம் துளிர் விட்டு வருதுன்னா ஆரம்பிச்சு முளைச்சு வெளில வந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் ரெண்டு கட்டானா இருக்கும், துளிராவும் இல்லை முத்தமும் இல்லாத, அதுதான் தளிர்கள் பேரு. அந்த மான் தளிர்களை கொத்து கொத்து அங்கங்க கட்டியிருக்கா. அங்கங்க தூபங்கள்லாம் இருக்கு, தூபம் தீபம்லாம் சொல்றோம் இல்லையா, சுவாமிக்கு சோடச உபச்சாரங்கள்னு பண்ற போது தூபம் தீபம் சொல்றது. தூபம்ங்கிறதுக்கு இப்படி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த சாம்பிராணி போடுறாங்க அதெல்லாம் தான் தூபம்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப சாம்பிராணின்னு சொல்றோம், அது என்னவோ தெரியல, அது நம்ம மனுஷன் எல்லாம் அவன் சுத்த சாம்பிராணிங்கிறான், மட சாம்பிராணிங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்னு தெரியல எனக்கு. அது என்ன மட சாம்பிராணின்னா கொஞ்சம் கூட புத்தி இல்ல, சொன்னாலும் புரியாது தனக்காகவும் தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றான்னு நினைக்கிறேன். பட் சாம்பிராணிங்கிறது ஒரு சொந்த ஒரு பொருள். அது அந்த நெருப்பு அந்த கறி இருக்கு இல்லையா, அந்த கறியில அது கொஞ்சம் பத்த வச்சு அதை ஊதி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக அது முழுக்க தணல் அந்த தணலா இருக்கும்போது இந்த சாம்பிராணியை பொடி பண்ணி அதுல போட்டு அந்த புகை வரும். அந்த புகையில இருந்து வரக்கூடிய வாசனை. அப்புறம் சந்தன பொடி எல்லாம் போடுவார், சாம்பிராணி பொடி, சந்தன பொடி, ஜப்பாது பொடி, இதெல்லாம் போடும்போது அந்த புகை அவ்வளவு வாசனையாக இருக்கும். இதெல்லாம் வேற இருக்கு. இதெல்லாம் அது மாத்திரம் இல்ல, பூரண கும்பங்கள்லாம் வச்சிருக்காளாம் கையில. எதுக்கு பூரண கும்பங்கள் அப்படின்னாக்கா அந்த நிறைய வச்சிருப்பா. கும்பங்கள் வந்து முத்துக்கள் நிரப்பின கும்பங்கள் இருக்கும், ரத்தனங்களால இருக்கும். ரத்ன கட்டஸ்தான வருது இல்லையா, அம்பாளி அருணாம் கருணாதரங்கி தாட்சியம், அதுல வரும்போது ரத்ன கட்டஸ்தான வரும். அது வந்து ரத்தனங்க. ஆமா, அந்த கட்டம் உள்ளுக்குள்ள அந்த கட்டத்துக்குள்ள ரத்தனங்கள்லாம் இருக்குன்னு அது மேல அம்பாள் கால் வச்சிருக்கான்னு சொல்ற இல்லையா. இந்த கும்பங்கள்ல ரத்தங்கள்லாம் வச்சிருப்பா, முத்துக்கள்லாம் வச்சிருப்பா, இப்படி ரொட்டி வச்சிருப்பா. எதுக்குன்னா அதுல இருந்து வரவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக, அள்ளி கொடுக்கறதுக்காக. இப்ப கூட நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா ஒரு நாள் கிழமை நவராத்திரின்னா வரவாளுக்கெல்லாம் வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கறது, அப்புறம் தேங்காய் வச்சு கொடுக்கறது, வசதி இருக்கிற நல்ல பிளவுஸ் பீட் கொடுக்கறது. இதான் அந்த பிளவுஸ் பீட்ல கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்லுவார், இது அப்படியே வச்சிருந்து ரொட்டேஷன் ஆகுமா, அடுத்த நவராத்திரிக்கு வேற இடத்துக்கு போயிடும் அப்படிம்பார். இதை வந்து பாக்கெட், இதான் இப்பெல்லாம் பாக்கெட்டோட கொடுக்குறாரு, அது அப்படியே வச்சிருந்து அடுத்த நவராத்திரில இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இவா போற இடத்துக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அது ஒரு இடத்துல என்ன ஆச்சா, அவாத்து மாமி அப்படி வந்த அவளுக்கு நிறவிக்கு துணி வச்சு கொடுத்தாலாம். அந்த மாமி உடனே சொன்னாலாம், ஏண்டி இது நான் போன வருஷம் நான் அவனுக்கு கொடுத்தது இல்லையோ, அது எனக்கு நீ தரையே அப்படின்னாலாம். அவளை ரொம்ப வேடிக்கையா அது சொல்ற. அந்த மாமி அதை நினைச்சு போறோம் உங்க ஆத்து பெருமையெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படி அந்த மாமி அப்படி தோள்பட்டால் இடிச்சுன்னு போவாங்க மோகா கட்டே, அவர் அடி வேடிக்கையா சொல்லுறது. இது மாதிரி தீபங்கள் வேற வைக்கிறா. எதுக்குன்னா ஒளி. இந்த மாதிரி சுவிட்ச் போட்டா லைட் வருதுலாம் கிடையாது அந்த காட்டுல. அந்த காட்டுல என்ன விளக்கு ஏத்திருப்பான்னா ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு அதுல விளக்கு ஏற்றுவான். அதுக்கு கண்ணுக்கு ரொம்ப விளக்கெண்ணெய்ன்னு சொல்றோம் இல்லையா, அது விளக்கெண்ணெய்ன்றது இந்த ஒரு காலகட்டத்துல வந்து வயிற்றுக்கு இந்த விளக்கத்துக்காக கொடுக்குற வேதியம் வந்துதான் அந்த விளக்கெண்ணெய். அது அதோட ஒரிஜினல் நேம் தான் விளக்கு எண்ணெய். அப்படின்னா விளக்கை ஏற்றத்துக்கு யூஸ் பண்ற எண்ணெய் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்ற. இன்னொரு விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொன்னா இந்த வயிற்றை வந்து சுத்தமாக விளக்கி தூய்மைப்படுத்தி அதுக்கு அது உபயோகப்படுறது, அதுக்கு விளக்கெண்ணெய் அப்படின்னு பேரு. அதுக்கு நிஜமான பேர் ஆமணக்கு எண்ணெய்ன்னு பேரு. இந்த ஆமணக்கு அப்படின்ற அந்த செடி, அந்த காய் வந்து முள்ளு முள்ளா இருக்கும். இது கூட ஒரு விதமான பொறிகள் மாதிரி கூட சொல்லலாம். காஞ்சது எடுத்து அடிச்சான்னா உடம்பு ரத்த விளாரி ஆயிடும் சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த எண்ணெயினால விளக்கு ஏற்றுவா. வசதி இருக்கா நல்ல எண்ணெயால ஏற்றுவா. நல்ல எண்ணெய் எதுக்குன்னா கண்ணுக்கு குளிர்ச்சி, ஒளியும் நன்னா இருக்கும், ரொம்ப நின்று நன்னாவும் எரியும் அப்படின்னு சொல்லுவா. அது ஒளி விளக்கானது எங்கேயும் பிரகாசத்தை எழுப்புவா. ஆனா இதுல சுவாமிக்கு வைக்கக்கூடிய விளக்குல மாத்திரம் அவ என்ன பண்ணிட்டு இருந்தானா நெய் விட்டு தான் விளக்கு ஏற்றுவா. பசு நெய்ல விளக்கு ஏற்றுவா. அது என்ன காரணம் அப்படின்னா பூஜைக்கு உகந்தது அந்த பசுவினுடைய நெய். அந்த நெய்யில ஏற்றக்கூடிய விளக்கு வந்து சுவாமிக்கு
அது ஒரு நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு உபச்சாரங்கள்ல அது ஒண்ணு நெய் விளக்கு. அப்படி நெய் விளக்கு ஏற்றணும். அந்த நெய் விளக்குல இன்னொரு இது இருக்கு. அரிசி மாவை அதை இடிச்சு வெல்லம் கலந்து அதுல ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணி அதுல திரி வச்சு பஞ்சு திரிய வச்சு அதுல நெய் விட்டு அது விளக்கு மாவிளக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு அது திருப்பதி ஏழுமலையானுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை சில பேர் இது மாதிரி பண்ணு சுவாமிக்கு வழிபாடு பண்ணுவா. சில பேர் புரட்டாசி சனிக்கிழமை, சில பேர் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை. இந்த வருஷம் மொத்தம் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கே திருவோண நட்சத்திரமும் வரும். அது 10, 12 தேதிக்கு வரும். 12ஆம் தேதி அக்டோபர். அது சனிக்கிழமையா இருக்கும், புரட்டாசி மாசமாவும் இருக்கு, சிரவண நட்சத்திரமாவும் இருக்கு. அன்னைக்கு பெருமாளுக்கு மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம்னு சில பேர்லாம் சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி இங்க எல்லா இடத்துலயும் விளக்குகள் ஏற்றி வச்சிருந்தா தீபங்கள் அதுவும் தவிர இன்னொரு விதமாக ஒளியை கிளப்பக்கூடிய ஒரு இது வச்சிருப்பா. அது என்ன தெரியுமா? என்னது அது? தீப்பந்தங்கள். தீப்பந்தங்கள் அது என்ன பண்ணிருப்பான ஒரு கம்பு மாதிரி இருக்கும், கட்டியா. அது எரியாது. அதுக்கு மேல நிறைய துணிகள் எல்லாம் நிறைய சுத்தி இருப்பா. சுத்தி அதுல எண்ணெயோ நெய்யோ விட்டு அதை பத்த வச்சிருவா. அது பத்திக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா அதை தான் எடுத்துன்னு வருவா. அது எங்க எடுத்துன்னு வருவான்னாக்க, நார்மலா சுவாமி புறப்பாடும் போது அங்க சுத்தி இப்பதானே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் லைட்னு ஒண்ணு வந்தது. அந்த ஜிப்சிஸ் இருக்கா இல்லையா, அவெல்லாம் இதுக்கு எங்கேஜ் பண்ணுவா. அவ தலையில அந்த முண்டாசு கட்டி இந்த விளக்கு தலையில வச்சுட்டு சுவாமி புறப்பாடு இல்ல கல்யாணத்துல வீதி வலம் வரக்கூடிய ஜான வாசத்துல அந்த லைட் வரும், கேஸ் லைட்னு வரும். அது ஏதோ ஒரு ஃபிலமெண்ட் ஒரு கப் மாதிரி ஒரு பலூன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது ஏதோ உள்ளுக்குள்ள எண்ணெய் விட்டு அதை பம்ப் பண்ணான்னா இது பழப்பழ எரிஞ்சு பிரமாதமா அந்த 100 வாட் பல்பு எரியிற மாதிரி அந்த விளக்கு அப்படி எரியும். அது அந்த விளக்கு அது கொண்டு வருவா. அதுக்கு முன்னாடி காலத்துலதான் இந்த தீப்பந்தங்களை தான் ஏற்றின்னு வருவா. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம். பெட்ரோல் லைட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த 100 வருஷம் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துல இது மாதிரி தீப்பந்தங்களை ஏற்றின்னு வருவா. இதுக்கு என்ன வெளிச்சத்துக்காக எடுத்துன்னு வருவா. இப்ப இங்க இத்தனையும் பண்றால இதெல்லாம் எதுக்கு பண்றா அப்படின்னு கேட்டாக்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஊர்ல ஒரு 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 சந்தோஷமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் திருவிழா கோலத்தோட இருக்கு. அதோட இது எதை ஞாபகப்படுத்துதான்னு ரொம்ப ஒரு வெளியூருக்கு வியாபார நிமித்தமாகவோ இதோ வேலை காரணமாகவோ இந்த இந்த நாட்டுடைய பெண்கள் எல்லாம் என்ன பண்றா, அவ ஹஸ்பண்ட வழி அனுப்புறான். நல்ல வெற்றி திலகம்லாம் இட்டு அனுப்பான்னு வச்சுப்போமே. அவ போய் வெற்றியோட வசதியோட நல்ல செல்வாக்கோட அங்கேருந்து திரும்பி வரும்போது அவளுக்கு மாலையெல்லாம் போட்டு அவளுக்கு காலெல்லாம் பாத பிரக்ஷாலனம் பண்ணி அவளுக்கு மாலையெல்லாம் போட்டு தலையில பன்னீர் எல்லாம் தெளிச்சு அவளுக்கு திலகம் எல்லாம் இட்டு அவளுக்கு நிறைய இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள்லாம் அவளுக்கு தடவி அவளுக்கு தங்கம் பொண்ணு இந்த மாதிரி குவியல் எல்லாம் முன்னாடி அவள் வரவேற்கிறதுக்காக வச்சு ஓஹோன்னு பூர்ண கும்பத்தோட அவளை வரவேற்கிறது. சாதாரணமா பூர்ண கும்பம்ன்றது எத்திகளை வரவேற்கும் போது அதுக்கு அந்த இது கூட சொல்றாங்க, கர்மனான பிரஜையாதன் அது சொல்லி வரவேற்கிறாள் இல்லையோ. பூர்ண கும்பம் அதுல மாவலை வச்சு அதுக்குள்ள தேங்காய் வச்சு வரவேற்கிறாள் இல்லையோ. பூர்ண கும்பம்னு இது எப்படி பரிபூர்ணமா இருக்கோ அது மாதிரி பரிபூர்ண பிரம்மமாக இந்த வரக்கூடிய எதிகள் இருக்கான்றத சூச்சகமா சொல்ற மாதிரி அவளுக்கு நம்மளுடைய நமஸ்காரத்தை சொல்ற மாதிரி நம்ம பண்றோம் இல்லையோ. அது மாதிரி வெளிநாடு சென்று வெளியூர் சென்று வெற்றியோடு திரும்பி வரக்கூடிய தன்னுடைய கணவன்மார்களை எல்லாம் வரவேற்கிறதுக்கு எப்படி இவ அந்த அவளுடைய மனைவிமார்கள் எல்லாம் பண்ணுவாளோ அது பண்ணினா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த மதுரை மாநகரம் தினந்தோறுமே பார்த்தா இப்படி இருந்தது. எங்க பார்த்தாலும் திருவிழா கோலத்தோட இருந்தது. மதுரை வீதிகள் ஒன்னொன்னும் அங்கங்க பந்தல்கள்லாம் போட்டு ஒரு மாசமும் ஒரு வாரமும் ஒரு விழாக்கள் நடத்தி கரும்புகள்லாம் கட்டி பூமாலைகள்லாம் கட்டி வாசனை பொடிகள் எல்லாம் தூவி பூச்சரங்கள்லாம் கட்டி அங்கங்க ரொம்ப அழகான ரத்தனங்கள் நிறைந்த முத்துக்கள் நிறைந்த கும்பங்கள் எல்லாம் வச்சு மான் தளிர்கள்லாம் கட்டி தோரணங்கள்லாம் கட்டி தென்னங்கீத்துனால தோரணங்கள் கட்டி அதுக்கப்புறம் தூப தீபங்கள்லாம் அங்கங்க வச்சு பரிபூர்ணமான கும்பங்கள் எல்லாம் நிரப்பி எப்படி அவளை வரவேற்று அவளுடைய வெற்றியை கொண்டாடுறாளோ அது மாதிரி என்னென்னைக்கும் அந்த மதுரை நகரமானது வெற்றி திருவிழா கொண்டாடக்கூடிய அழகான நகரமாக இருந்தது அப்படின்னு சொல்றார். இந்த பாடல்ல இருந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் இன்னும் என்னென்ன அழகெல்லாம் அதுல இருந்ததுன்னு சொல்லி.
இவனும் பலவிதமாக முழுக்க ஒரு வர்ணனைன்னு எடுத்தனா எல்லாத்தையுமே நான் சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால எதையும் விடக்கூடாது. ஒரு பரிபூர்ணமா சொல்லணுன்றதுக்காக சில விஷயங்களை நாசூக்கா சொல்லுவார், சில விஷயங்களை பட்டவர்த்தனமா சொல்லுவார். எப்படி எல்லாம் என்னெல்லாம் இந்த பரஞ்சோதி முனிவர் சொல்றாருங்கிறத நம்ம மேல பார்க்க போறோம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த செஷன்ல மேல பார்க்கலாம். 120வது பாடலுக்கும் இந்த பாடலையும் பார்த்து அதனுடைய பிரதி பதார்த்தத்தையும் பார்த்து மேல நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம.